தமிழுக்கு காலமெல்லாம் 3 படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு 4 படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை. 6 படை 6 படை. இன்று எங்கள் மருதமலை கோயில் ஒரு 7 படை. 7 படை 7 படை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்த வந்து வசிச்ச மலை. பார்வதியும் சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை. முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. எத்தனையோ முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. அந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. மருதமலை முருகனுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, மருதாச்சல பொன்னிக்கு. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. முருகா 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 முருகா. என்னதான் பக்தி இருந்தாலும் தேவையானது பார்த்தாது வீட்டுக்குள்ளேயுமா? ஆமாங்க, சாமி எங்க பார்த்தாங்க? எல்லாரும் உங்களேதான் வேடிக்கை பார்த்தாங்க. இந்த நிலைமைக்கு வந்த பிறகும் இப்படியா? அன்னைக்கு இன்னைக்கு உள்ளத்திலேயோ உருவத்திலேயோ என்கிட்ட எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அன்னைக்கு என் கையில காசு இல்லை, ஆடுறேன், யாருக்குமே தப்பா தெரியல. இன்னைக்கு 2 காசு இருக்கு, ஆடுறேன், உங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியுது. என்ன இருந்தாலும் தராதர வேண்டாங்களா? சராசரங்களை எல்லாம் ஆடுறவனுக்கு முன்னால நமக்கு என்ன தராதர வேண்டி இருக்குது? முருகா, இன்ஜினியரேவா, வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சார். எங்க இவ்வளவு தூரம்? என்ன விசேஷம்? மருதமலைக்கு ரோடு போட பிளான் கேட்டீங்களே, கொண்டு வந்திருக்கேன் சார். அப்படியா? முதல்ல மருதமலையானுக்கு இன்னைக்கு தான் தங்க கவசம் சாத்துப்படி. நீங்களும் வாங்க, தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு அங்கேயே கேட்கணும். இல்ல சார், நான் இன்னைக்கு அவசரமா பாம்பே போறேன், வர 1 மாசம். ஓஹோ, கொஞ்சம் இருக்கு. பையன், நீங்க கோயிலுக்கு போங்க, இவரோட கொஞ்சம் நேரம் பேசுவோம். அப்புறம் இன்ஜினியர் ஐயா, எங்க அந்த பிளானை காட்டுங்க. பாத்தீங்களா சார், 7 வளைவு, ஒரு ஹேர்பின் கார், மொத்தம் எஸ்டிமேட் 4 லட்சம் ஆகுதுங்க. 10 நிமிஷம் இல்ல, 10 மணி நேரம் ஆனாலும் சரி, இந்த கோயிலை கட்டினதே என் மாப்பிள்ள தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜை நடக்கணும். அது மட்டுமா, இப்ப சாமிக்கு சாத்திருக்கே ₹1,00,000 தங்க கவசம், அது கூட என் கணவர் செஞ்சு போட்டதுதான். அவர் வர வரைக்கும் காத்திருக்க கூடாதா? நான் அழுகிட்டே இருக்கேன், இப்ப என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒண்ணும் புரியல. தங்கச்சி, நீங்க சும்மா இருங்க, என்ன ஒரு வரட்டும். ஐயா வந்துக்கிட்டு மாப்பிள்ள வந்தாச்சு, மாப்பிள்ள வந்தாச்சு. இல்லப்பா, அந்த வழியை மாத்திட்டு
ஐயா தங்க கவனம் போறத பாக்குறதுக்கு 10 மைல் கால் கணக்கு நான் வந்து காத்திருந்தேன். சரி, யாரோ கோயில கட்டின வராருன்னு சொல்லி என்ன பிடிச்சி தள்ளிட்டாங்க ஐயா. அப்படியா? கவலைப்படாதீங்க, என் கூட வாங்க, என் கூட வாங்க, வாங்க வாங்க. ஒன்னா ஏன் பூஜை நடக்கல? அது வந்து மாப்பிள்ள நீங்க வரலன்னு நாங்கதான் பூஜை நிறுத்தி வச்சிருக்கோம். என்னது? எனக்காக ஆண்டவனை கற்க வச்சீங்க. எதெல்லாம் கோயில்ல நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதையெல்லாம் ஏற்படாலே செஞ்சு என்ன பாவி ஆகிட்டீங்களே. ஐயா இப்ப சொல்றேன், ஆண்டவனுக்கு எப்ப பூஜை நடக்கும்னு மனுஷன் தான் காத்துக்கிட்டு இருக்கணுமே தவிர மனுஷனுக்காக ஆண்டவன் காத்துக்கிட்டு இருக்கவே கூடாது. பூஜை ஐயா நீங்க முன்ன சாப்பிடுங்க. வாங்க. செய்ய மாட்டோம்னு ஆண்டவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுங்க. ஐயா கண்ணு தெரியாதவையா, ஐயா கண்ணு தெரியாதவையா. நில்லுங்க, தர்மம் கேட்டீங்க தர்றதுக்குள்ள போறீங்களே. ஐயா இந்த பாவியை தொடாதீங்க ஐயா, இந்த பாவியை தொடாதீங்க ஐயா. ஐயா நீங்க வேளாங்குடி கோயில் தர்மகர்த்தா தானே? ஐயா உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, அன்னைக்கு கோயில் திருப்படியில கொள்ளையடிச்சு இன்னைக்கு என்ன தெரு தெருவா அலைய விட்டுட்டான். கோவில்ல தெய்வத்தை காக்க வச்சு இன்னைக்கு கோயில் வாசல்ல பிச்சைக்காக என்ன காக்க வச்சுட்டான். ஐயா ஐயா கவலைப்படாதீங்க, மனம் திருந்தவங்களை மன்னிக்கிறதா மருதமலையான் கருணை. வாங்க கோயில்ல உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். வேண்டாம் ஐயா, வேண்டவே வேண்டாம் ஐயா. கடவுளுடைய சொத்துல கை வச்சா அவனுடைய நிலைமை கடைசி காலத்துல இப்படித்தான் இருக்கும். என்ன பார்த்து இந்த உலகம் பூரா உணர்ந்துக்க. அதுக்காக கடைசி வரைக்கும் இந்த தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும், இந்த தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும், இந்த தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். என்னங்க யாருக்கு இவ்வளவு அவசரமா கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க? பள்ளியம்மன் தவத்திரு பாலமுருகன் அடிமை சாமிகள் ரத்னகிரிக்கு வந்து ஆடிக்கிருத்திகைக்கு நான் பாடணும்னு லெட்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் தங்கரத வெள்ளோட்டம், பழனி கும்பாபிஷேகம் இங்க எல்லாம் கூட நான் வந்து பாடணும்னு கேட்டிருக்காங்க. வர்றதா ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு தான் பதில் எழுதிட்டு இருக்கிறேன். எங்க எஸ்டேட்டுக்கு போயிருக்கிற பொண்ணு வந்துருட்டுங்களே. இல்ல வள்ளியம்மே, இது கோவில் காரியம், இதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்க அது தேதியில வேற யாருக்காவது ஒத்துக்கிட்டு இருந்தா? எது எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. கோடி கோடியா கொடுத்தாலும் இந்த 3 விழாவிலையும் பாடுற பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. வள்ளியம்மே நீ என் கூட வர்ற. என்னடி இது இப்படி சொல்லிட்டு போறாரு? அந்த பொண்ணை மட்டும் இருந்தா 30,000 ரூபாய் வரும் வந்திருக்கும். பட்டது யாரென்று கண்டு கொண்டேன், பண்ணமயில் வடிவில் இங்கே கண்டு கொண்டேன்.
வீட்டு பத்திரம் எல்லாம் இருக்கு. என்னங்க என்னங்க இல்லங்க என்ன எஸ்டேட் வீட்டு பத்திரங்களை எங்க எடுத்துட்டு போறீங்க? இதையெல்லாம் அடமானம் வச்சு 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ரத்னகிரியில பார்த்த மாதிரி என் முருகனுக்கு வைர ஆபரணங்கள் செய்ய போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா வள்ளியம்மே, என் ஆண்டவனுக்கு தங்க கவசத்துக்கு மேல வைர ஆபரணங்களையும் போட்டா எவ்வளவு அம்சமா இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தாலே என் உடம்பெல்லாம் புல்ல இருக்குது. உங்களுக்கு புல்ல இருக்குது, எங்களுக்கு வழி எரியுது. அத்தை, அம்மாவை ஏன் கோச்சுக்கிறீங்க? நானே கேக்குறேன். முருகனுக்கு இருக்கிற மூலதனத்தை அழிச்சிட கூடாதுங்க. செடி இருந்தா தான் பூவை பறிச்சு பூஜை பண்ணலாம். செடியை அழிச்சா எப்படிங்க? வள்ளியம்மே, என் மூலதனமே என் முருகன் தான். அவன் அருள் இருக்கிற வரைக்கும் செல்வம் தன்னால வந்து குவியும். யாரும் பயப்படாதீங்க. மாப்பிள, செல்வங்கிறது வத்தாத ஜீவனதி இல்ல, காட்டாத்து வெள்ளம். வரும்போதே தேக்கி வச்சுக்கணும். ஆமாப்பா, கொடுத்தே கெட்டு போற குடும்பங்கள் எத்தனையோ பார்த்திருக்கோம். உள்ளாங்க, எங்க அப்பாவும் இப்படித்தான். தான தர்மம்னு இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சிட்டு எங்க தெருவுல நிறுத்திட்டார். இல்ல, அவர் செஞ்ச தான தர்மத்தோட பலன் தான் உங்களுக்கு துணையா இருந்து ஒண்ணு எனக்கு துணையா இருக்கு. தர்மத்தை நம்பி கெட்டா போயிட்டீங்க. சொல்லுங்க, ஏன் பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்க. வா போலாம். பள்ளி, இவரை புத்தி சொல்லி திருத்த முடியாது. இனிமே நாம தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஏற்கனவே 1 லட்சம், இப்போ 3 லட்சம், ஆக 4 லட்சம் நம்மளுக்கு நாம் கடன் கொடுத்திருக்கிறோம். இந்தாங்க சேட் பத்திரம். குமாரதேவன், நீங்க முருகனுக்கு வைர ஆபரணங்கள் செய்ய போறதா சொன்னதுனால நல்ல ஜாதி வைரமா பார்த்து சோதிச்சு எடுத்திருக்கேன். நீங்க இன்னும் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன். முருகன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுங்களா? வாங்க வாங்க. ஒன்னா, எனக்கு ரெக்கார்டிங்க்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் புறப்படுறேன். நீ இதை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போ. வீட்டுக்கா? எதுக்கு? இப்பவே ஒரு ஆளுகிட்ட கொடுத்து நகை செய்ய சொல்லிடலாமே. கண்டவங்க கிட்ட கொடுக்க கூடாதுரா. ஒரு நல்ல ஆள்கிட்ட கொடுத்து. நல்ல ஆளு எங்க கிடைக்கிறான்? என்ன விட்டுட, நீ கையோட கொண்டு போயிட்ட. விளையாடுறியா? நான் பாடுறதா இல்ல இதை பாதுகாக்கிறதா? விலை உயர்ந்த வைரங்கள்ரா. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தங்கத்துக்கே தகராறு, வைரம்ங்கும் போது திக்கு திக்குங்குது. மடியில கரம் இருந்தா வழியில பயம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வழியில பயம் இல்ல. ஏண்டா அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறேன்? வேலும் மயிலும் நமக்கு துணை இருக்கும் போது எந்த ஆபத்தும் நம்ம நெருங்காது. இந்த இதை எடுத்துக்கிட்டு துணிவோட நேரா வீட்டுக்கு போ. இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறதுன்னா துணியோட போய் பிரயோஜனம் இல்ல. துணியை சுத்தி மறைச்சு எடுத்துட்டு போறேன். அதான் 3 லட்சத்துக்கு வைரம் வாங்கி நகையெல்லாம் பண்ண கொடுத்தாச்சே. அது வாங்கியாச்சு. அதுக்கு என்ன பண்றது? அது வேட்டி, வேட்டி, புது வேட்டி. அதே வேட்டி கெட்டியா பிடிக்கல, நான் நடுவிடுமே. அதான் அதான். வேட்டி வாங்கிட்டு வந்தவன் ஏன் இப்படி ஆட்டம் போட்டான்? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். கண்ண பறிக்கிட்டே அத்தனையும் வயிறாண்டி. சீக்கிரம் சீக்கிரம். யாராவது வராங்களா? நான் பாத்துக்கிறேன். கட்டி இருந்த இடத்திலே வச்சுட்டேன். சுத்தமான வைரம், கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பெறும். இதுல என்ன செய்யணும் உங்களுக்கு? இந்த வைரங்களை வச்சு நல்ல டிசைனா ஒரு நெக்லஸ் செய்யணும். புதுசா செய்யறதா? 15 நாள் ஆகுமே. 15 நாள் ஆகுமா? உங்களுக்கு அவசரமா தேவையா? ஆமாங்க. கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். இது ஒவ்வொன்றும் 2 லட்சம் ரூபாய் விலை. எது வேணும்னாலும் எடுத்துக்கங்க. இந்த பதக்கத்தை இந்த நெக்லஸோட சேர்த்து தர முடியுங்களா? ஓ, அதுக்கு என்ன, அப்படியே செய்து கொடுக்கலாங்க. ஐயா, எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கு கல்யாணம், நெக்லஸ் பண்ணி போடணும். இதே மாதிரி இமிடேஷன் கல் கிடைக்குமா? நிறைய இருக்கு, நீங்களே பாருங்க. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட்.
வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுது? இல்லீங்களே. சரி சரி, இது என்ன விலை? நீங்க கொடுத்த அளவுக்கு இமிடேஷன் வைரம் தேவைன்னா 200 ரூபாய் ஆகும். இதையே கொடுங்க. அப்ப நெக்லஸ் ரெடி ஆனதும் கொடுத்து இந்தாங்க. அப்ப நாங்க வரோம். வரேங்க. வாங்க வாங்க. அப்பாடா, போலியோ அசலும் ஒண்ணாயிடுச்சு. இனிமே பயமே இல்லை. அம்மா, மேலும் மேலும் தப்பு பண்றீங்களே. ஒன்னா மருந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைக்கு தாயால வாழைப்பழத்துக்குள்ள வச்சுமே அதை ஏமாத்தவா? இல்லப்பா, அதனுடைய நன்மைக்காக தான். அந்த மாதிரி சேர்த்து வைக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற மாப்பிள்ளையோட நன்மைக்காக தான்ப்பா இதை எடுத்து வைக்கிறோம். இது தப்பா? நான் பண்ணலாமா தப்பு? இதனால் வரைக்கும் உங்களுக்காக என் நண்பருக்கும் கடவுளுக்கும் துரோகம் பண்ண. இனிமே நான் எதையும் மறைக்க போறதில்லை. அண்ணே, இந்த குடும்பம் ஒண்ணா இருக்கிறது உடைஞ்சு போறது உங்க கையில தான் இருக்கு. இவர்தான் ரத்னகிரி முருகனுக்கு வைர நகைகள் பண்ணி கொடுத்தவர். வழியில பார்த்தேன், கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். நீ போய் அந்த வைரத்துல எடுத்துட்டு போ. போ சீக்கிரம், போய் எடுத்துட்டு வா. போ பொண்ணா. இப்ப வாங்கி இருக்கிற வைரங்கள் பத்தலன்னா சொல்லுங்க, இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் வாங்கி கொடுக்கிறேன். என் ஆண்டவனே, அமோகமான அலங்கரிச்சு பார்க்கணும். வா பொண்ணா, சீக்கிரமா கொண்டா. பாருங்க பாருங்க, கொண்டா. இந்த வைரங்கள்ல பாதிக்கு மேல போலி உங்களை நல்லா ஏமாத்திருக்காருங்க. அவர் நல்லவர், நாணயஸ்தர், முருக பக்தர். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா 4 பேரை கூட்டு வந்து காட்டி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லி அனுப்புங்க. நான் வரேன். யாரு? யாரு? சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. சொல்ல மாட்டேன். சொல்லுடா. ஏன் தாங்கிறேன்? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. என்கிட்ட நீ சொல்ல மறைக்கிறேன். இப்படி உண்மையை சொல்லல உன்னை கொல்லுறேன். வைரத்தை எடுத்தது நான் தான். கோயில் கட்டும் போது சிமெண்ட் வந்த கோணி பைகளையும் மிச்ச மீதியான இரும்பு துண்டுகளையும் கூட வித்து காசாக்கி என் நன்மைக்காக உண்மையா பாடுபட்ட நீ நீயாடா இந்த காரியத்தை செஞ்சு? ஆமா, ஓய் ஒளிவில்லாம ராத்திரி பகல்ல உழைச்ச வேண்டானா? எனக்கு நீ என்ன ஊதியம் கொடுத்த? நீ கொடுக்கல, நானே எடுத்துக்கிட்டேன். நம்ப மாட்டேன், நிச்சயமா நம்ப மாட்டேன். என்ன கேட்காம ஒரு சல்லி காசு கூட நீ எடுக்க மாட்டேன். கேட்டு கேட்டு பார்த்தோம். மனைவிக்கு நீ என்னடா கொடுத்த? அதனாலதான் எடுத்தேன். என்னடா? நிச்சயமா நீ எடுத்திருக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். எடுத்தேன்னு நான் சொல்றேன். அப்படின்னா என் முருகன் மேல சத்தியம் பண்ணுவியா? சொல்லக்கூடாததை சொல்லிட்டேன், செய்யக்கூடாததை செஞ்சுட்டேன். என் முருகன் மேல சத்தியம் பண்ணும், அவ்வளவுதானே? வாடா. ஒண்ணும் இல்லைங்க, கால் கடிக்க விட்டுட்டேங்க. பார்த்து வரக்கூடாதா? பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. தம்பி, நான் வந்து இல்ல, நான் என்ன சொல்ல பேசாதீங்க. எங்க வந்தீங்க? அது வந்துங்க, அம்மா கொஞ்சம் வைரம் கொடுத்து நெக்லஸ் கேட்டாங்க, கொண்டு வந்திருக்கணுங்க. ஓஹோ, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. வள்ளியம்மே, தம்பி, தப்பா நினைக்காதீங்க. இது கணவன் மனைவி பிரச்சனை, நீங்க தலையிடாதீங்க. மாப்பிள்ளை, தயவு செஞ்சு நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. கேட்க முடியாது, உள்ள போங்க. வள்ளியம்மே, நெக்லஸ் நீதான் செய்ய சொன்னியா? ஆமாங்க. அப்படின்னா இந்த வைரம் உனக்கு ஏது? தம்பி, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. அந்த வைரம் தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன். நீங்க போங்க போங்க.
இப்ப சொல்லு, இந்த வைரம் உனக்கு ஏது? சொல்லு. சொல்றீங்க. அதுக்கு முன்னால நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேட்க போற? தாலி கட்டின மனைவிக்கு கணவனுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல சரிபாதி பங்கு உண்டா இல்லைங்களா? உண்டு. உண்டுன்னா கட்டின புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்க அவளுக்கு உரிமை இருக்கா இல்லைங்களா? இருக்கு. கால் எடுத்து வச்ச குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டியது அவளுடைய கடமை தானுங்களே. ஆமா. கடவுளுங்கிற பேரால புருஷன் கண்ண மூடி செலவு பண்ணா அதை கண்டிக்க வேண்டியது அவளுடைய பொறுப்பு தானுங்களே. நீ எங்க போற? எங்கேயும் போகலீங்க. இந்த குடும்பம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து சொல்றேன். கடவுளை அழகுபடுத்தி பாக்குறேன்னு கட்டினால தெருவில் நிறுத்த பாக்குறீங்க. கோயில் அலங்கரிக்கிறேன்னு குடும்பத்தை அலங்கோலப்படுத்த பாக்குறீங்க. இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், நீங்க கேட்கல. அப்படின்னா வைரத்தை எடுத்தது நீதானா? வைரத்தை எடுத்தது யாரு? எடுத்தது யாரு? உண்மையை சொல்லு, எடுத்தது யாரு? நான் தாங்க. மன்னிப்பா? உனக்கா? என் தெய்வத்துக்கு யார் துரோகம் செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருப்பேன். கட்டின மனைவியே துரோகம் செஞ்சா என்னால மன்னிக்கவே முடியாது. நீ உயிரோட இருக்கவே கூடாது. ஒழிஞ்சு போ, ஒழிஞ்சு போ. நீங்க வணங்குற தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், என்ன தொடாதீங்க, தொடாதீங்க. என்ன சொன்னேன்? தெய்வத்து மேல சத்தியம் பண்ணி தொடாதீங்க நான் சொன்னேன். என் கையால கொண்டு இருந்தா ஒரே நிமிஷத்துல நீ செத்திருப்பேன். ஆனா வாழ்நாள் பூராவும் நீ செத்துக்கிட்டே இருக்கணும்னு தான் ஓ வாயாலையே தொடாதேன்னு சொல்ல வச்சுட்டா என் ஆண்டவன். இனி நான் உன்னை தொடவே மாட்டேன். என் வாழ்நாள் பூராவும் உன்னை நான் தொடவே மாட்டேன். நான் சொல்றதை கேளுங்க, சத்தியமா சொல்றீங்க. நீங்க என்ன கொள்ளையிடுவீங்களோன்னு பயந்து நாங்க அப்படி சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. என் தெய்வத்து மேல சத்தியம் பண்ணின பிறகு அதை நான் மீறவே மாட்டேன். இந்த உலகத்தோட பார்வைக்குத்தான் இனிமே நீயும் நானும் கணவன் மனைவி. இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான உறவும் இல்லை. நீ குங்குமம் தான், என் நெத்துக்கு சொந்தம் இல்லை. நீ சந்தனம் தான், என் மார்புக்கு சொந்தம் இல்லை. நீ நல்ல கற்பூரம் தான், ஆனா பூஜைக்கு பயன்பட மாட்டேன். இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுன்னுதான் பொய் சத்தியம் பண்றதுக்கே துணிஞ்சியா பொண்ணா? பொண்ணா, பொண்ணா, பொண்ணா. அம்மா வள்ளி, புருஷன் பொட்டாட்டி சண்டை பொழுது போனா சரியா போயிடுன்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதம்மா, 2 நாள் போனா எல்லாம் சரியா போயிடும். அழாதம்மா. அன்பு நண்பா, என்னை தேட வேண்டாம். குடும்பத்தில் அமைதி ஏற்படட்டும், நானே வந்து சந்திக்கிறேன். பொன்னன். இந்த உலகத்தோட பார்வைக்குத்தான் இனிமே நீயும் நானும் கணவன் மனைவி. இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான உறவும் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா, அது யாரு? வேற குழந்தையா? ஆமாங்க. அம்மா வணக்கம். நீங்களும் ஐயாவும் ஆசீர்வாதம் பண்ண முகூர்த்தம் ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தை செய்து வச்ச நீங்களே குழந்தைக்கு ஒரு பேரு வச்சிருங்க, அதுக்காகத்தான் வந்திருக்கோம். குழந்தை அப்படி கொண்டுட்டு வாமா. அம்மா கிட்ட குழந்தை கொடு. மருதாச்சலமூர்த்தி, 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 மருதாச்சலமூர்த்தி. மருதமலையானே, இவங்க குழந்தையோட நிக்கிறத பார்க்கும்போது மனசு நிறைஞ்சு இருக்கு. கூடிய சீக்கிரம் இவங்களும் ஒரு குழந்தையோட இருக்க நீதான்ப்பா அருள் புரியணும்.
மாங்கல்ய நோம்புங்க. குமாரதேவா சாமி வாங்க வாங்க வாங்க. இந்த நல்ல நேரத்திலே நான் எப்படி வந்தேன்னு யோசிக்கிறியாப்பா? சென்ற ஆண்டு மாங்கல்ய நோன்புக்கு வந்த பொழுது என் உயிருள்ள வரைக்கும் ஒவ்வொரு மாங்கல்ய நோன்புக்கும் வந்து நான் மன மொழி மெய்களினாலே வழிபடுகின்ற கவீர வரதன் கந்த கடவுள் உலகத்துக்கே சொந்த கடவுளாய் இருக்கின்ற முருகப்பெருமான வேண்டி உன்னை ஆசீர்வதிப்பதாக சென்றாண்டே முடிவு செய்தேன். அதனாலே தான் இப்பொழுது வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். மதுரையாம கணவன் தானே கண்கண்ட கடவுள் உந்தியே சொல்லி இருக்கிறேன். சாமி என்ன மன்னிச்சிடுங்க சாமி. எனக்கு அந்த பாக்கியம் கிடையாது சாமி, கிடையாது. என்ன குமாரதேவா? ஆமா சாமி, தெய்வத்துக்கு வாங்கின வைரத்தை எனக்கு தெரியாம எடுத்தா நான் ஆத்திரப்பட்டு அடிச்சு போனேன். ஆண்டவன் மேலே சத்தியம் பண்ணி என்ன தொடாதேன்னு சொல்லிட்டான். ஏன் சாமி, சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா அதை மேறலாகலாம் சாமி. முருகா, உன்னுடைய உத்தம பக்தனை சோதிப்பதா? கோடி கோடி பொருளுடைய கோடீஸ்வரன் எல்லாம் திருப்பதிக்கு சென்றால் ஓடி ஒழிக்கின்ற இந்த பொல்லாத காலத்திலே அல்லும் பகலும் நெற்றி தண்ணீர் நிலத்திலே விழ உழைத்த செல்வங்கள் அத்தனையும் உன் திருக்கோயிலுக்கு செலவழித்ததோடு அல்லாமல் கடன் வாங்கியும் திருப்பணி செய்த இந்த பரமபக்தனை சோதித்தால் வேதங்கள் என்ன சொல்லாது? ஞானவண்டிதா, கருணை மேகனே, இது ஒரு சோதனையா? அகில லோக ஏகநாயகனாகிய தேவரே, இந்த குமார தேவனாகிய குறும்பை சோதிப்பதா? வயலூர் வந்தவரே, இப்பொழுது சொல்லுகின்றேன், தேவரையருடைய திருவடியை நான் மனமொழி மெய்களினாலே வழிபடும் சத்தியமானால் பிரிந்து வருந்துகின்ற இந்த உத்தம தம்பதிகளை ஒன்று சேர்த்துவை. அப்படி சேர்கின்ற வரைக்கும் இன்று முதல் எந்த நேரையிலும் உன் புகழை பேச மாட்டேன். நெற்றியிலே நீரும் பூச மாட்டேன். சத்தியம், சத்தியம், சத்தியம். முருகா, வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இங்க வேற ஒண்ணா வந்திருக்கிறீங்க? வேற ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காகத்தான். வீட்டு விஷயம் படுதாண்டாம பாத்துக்கிறதுதான் பெண்களுக்கு கடமை. அது இப்ப பஞ்சாயத்து வரைக்கும் வந்துருச்சா? பரவாயில்ல பரவாயில்ல. ஐயா, இப்போ நான் சொல்றேங்க, என் மேல எந்த தப்பும் கிடையாதுங்க. அப்படின்னா என் பொண்ணு மட்டும் என்ன தப்பு பண்ணிட்டா? அள்ளி சுத்தி அம்மா வீட்டுக்கு கொண்டு போனாளா, இல்ல அண்ணன் தம்பி கொடுத்தாளா? கோயிலுக்குன்னு கொடுத்துட்டு இருந்ததுல கொஞ்சோண்டு குடும்பத்துக்கு எடுத்து வச்சா. இது ஒரு பெரிய தப்பா? எடுத்து வைக்கிற அளவுக்கு நான் என்ன குறை வச்சுட்டேங்கிறேன்? வேலை வேலைக்கு சோறு, கட்டிக்கிறதுக்கு துணி, இருக்கிறதுக்கு வீடு, வருமானத்துக்கு எஸ்டேட், இது பத்தாதா? அது மேல என்ன 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கடவுளுக்கு கொடுத்துட்டீங்களே. கடை என்ன கடன்? பொல்லாத கடை. அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா என் ஆண்டவனுக்கு அதை விட்டே கொடுப்பேன். ஐயா ஐயா, 4 காசு கூட கற்பூரம் வாங்க முடியாம இருந்த என்ன இன்னைக்கு 4 லட்சத்துக்கு திருப்பணி செய்யற அளவுக்கு வசதி இருக்கிறாயா என் தெய்வம். சொல்றேன், 40 லட்சத்துக்கு செய்யற அளவுக்கு கூட என் தெய்வம் என்ன கொண்டுகிட்டு வந்தே தீருமா. ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு தான் பொறுமை இல்லை, என் தெய்வத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் காசு பணம்னு அதுவே பெருசா போயிடுச்சு. ஆமாங்க, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பக்தி மட்டும் இருந்தா போதாது, காசு பணம் தான் முக்கியம். பள்ளியம்மே, காசு பணம் தான் உனக்கு முக்கியம், அவ்வளவுதானே? இருக்கிற கடனை எல்லாம் எப்படியோ நான் அடைச்சுக்கிறேன். இன்னையில இருந்து இந்த வீடு, எஸ்டேட், வர்ற வருமானம் எல்லாமே உனக்கு தான் சொந்தம். ஆனா நான் மட்டும் உனக்கு சொந்தம் இல்லை. ஐயா, எல்லாரும் தயவு செஞ்சு நான் மன்னிச்சேங்க. வர்றேன். தைரியம் மாறுமா, தம்பி வந்துடும். ஆமாம்மா, இதெல்லாம் சகஜம், எல்லாம் சரியா போயிடும். இந்த வீடு, எஸ்டேட், வர்ற வருமானம் எல்லாம் உனக்கு தான் சொந்தம். ஆனா நான் மட்டும் உனக்கு சொந்தம் இல்லை. பள்ளி 4 பேரை கூட்டி வச்சு அவருக்கு புத்தி சொன்னா உனக்கு வாழ்வு கிடைக்கும் நினைச்சேன். இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கலையே. புருஷனுக்கு ஒத்து போகாத பொண்ணு புத்தி சொல்லி திருத்த வேண்டிய நீங்களே கெடுத்தீங்க.
பணம் தான் பெருசுன்னு சொல்லி சொல்லியே அதை விட மேலான என் கணவரை வீட்டை விட்டு போயிட்டாரு. அந்த தெய்வமே போன பிறகு தேர் எதுக்கு, தெப்ப எதுக்கு, திருவிழா எதுக்கு? இனிமே எனக்கு எதுவுமே தேவையில்லை. என் கணவர் தான் எனக்கு தேவை. அவருடைய அன்பு தான் தேவை. அன்பு தான் தேவை. பள்ளி பள்ளி பொண்ணு இங்க வரவே இல்லைங்களே. பொண்ணு எங்கேயும் வரலையா? எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்டேன். பொன்னையும் பொருளையும் பெருசா நினைச்சதுனால தானே என் கணவரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். இது எல்லாம் விட மேலான, ஏன் உன்னை விட மேலான என் கணவரோட என்ன சேர்த்து வச்சுடு. இல்ல உயிர் போனால் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், போக மாட்டேன், போகவே மாட்டேன்.
மேல அழைத்து என்ன தொடாதேன்னு சொன்ன இவளை உன் சன்னிதானத்திலேயே தொட்டுட்டனே. சத்தியம் தவறனா இது உயிரோட இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. எந்த வேலை அவளை தொட வச்சதோ அந்த வேளாலேயே உயிரை நான் போய்க்கிறேன். என்னப்பா இப்படி செய்வதற்கு காரணம் உன் மனைவியை தொட்டதற்காகத்தானே? தொட வைத்தலே அந்த கருணை கடலாயிருக்க ஆண்டவன் பரபக்தனாயிருக்கின்ற உங்கள் பிரிவை என்னாலேயே பார்த்து கொண்டு சகிக்க முடியவில்லையே. பரமே தயாரனாயிருக்கிற அந்த ஆண்டவன் எத்தனை நாளைக்கப்பா பார்த்துக் கொண்டிருப்பான்? உங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து வைப்பதற்காக அவன் சன்னிதானத்துக்கு உங்களை வரவழைத்தான். இது விளங்கவில்லையா? குமாரதேவா, உங்களுடைய சிந்தனை கடலில் அழுந்தி எங்கோ இருந்த என்னை என் சந்நிதிக்கு வா வா என்று ஆண்டவன் அழைப்பது போன்ற ஒரு அருட்குறிப்பு தோன்ற இந்த சரியான நேரத்தில் இங்கே வரவழைத்ததும் வர வேண்டும் என்ற எண்ணத்தையும் உத்வேகத்தையும் உண்டாக்கியது அந்த தெய்வத்தினுடைய கருணை. இதை நீ விளங்கிக் கொள். திருப்பணிக்காக அர்ப்பணம் செய்து கொண்ட உத்தம பக்தர்களாகிய நீங்கள் ஒன்று சேர்ந்ததை எனக்கு காட்டி இத்தனை காலம் திருநீர் பூசாமல் இருந்த என் நெற்றியில் அந்த புண்ணிய திருநீத்தை பூச வைக்கவும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய அந்த ஞான வண்டியனுடைய அருள் புகழை மேடைகளோரும் பேச வைக்கவும் அவன் செய்த திருவிளையாடல். இது புரிகின்றனா? புரியுதா? 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 என் சத்தியத்தை நிறைவேற்றி வைத்த பரமணவா, உன்னுடைய எளிவந்த வான் கருணையை 8 திசைகளிலும் எட்டுவாறு இன்று முதல் உன் போலை பேசி மக்களெல்லாம் உன்னை வழிபடுவாறு செய்வேன். ஞானவண்டிலா, கருணை செய்வனே. குமாரதேவா, இருளி வாழ்க. இந்த குங்குமத்தை எடுத்து உன் தர்மபத்தினிக்கு ஐயப்பா ஆசி கூறு. முருகா, 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 ஞானவண்டிலா வாழ்க, வாழ்க. உன் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பத்துக்கெல்லாம் பணம் தானே காரணம். இவங்க உங்க பாடல்களை கேட்டு இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்ல உங்க கச்சேரிகளை ஏற்பாடு பண்ணவும் டெலிவிஷன்ல பாட வைக்கவும் உங்களை ஒப்பந்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. மிஸ்டர் ஜான், he is the gentleman you wanted to meet. Mr. David, pleased to meet you. The entire world is looking forward to hear you sing. உங்க இனிமையான குரலை கேட்கறதுக்கு உலகம் பூரா ஆவலா இருக்காங்கன்னு சொல்றாரு. What he says? He is praying to Lord Muruga. Lord Muruga is the presiding deity in this temple. Lord Muruga is a very powerful and popular god in Tamil Nadu. I see. Have you ever heard of Swami Vivekananda? Yes. Tirumuruga Kripananda Variyar is another great philosopher like Swami Vivekananda. Is it? Namaste. 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 Can you pay him the advance? Yes. 40 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் பண்ண வந்திருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா கொடுக்கறாங்க. இதுல இருக்கு, வாங்கிங்க. வள்ளியம்மே, வாங்கிக்க. முருகா, 4 காசுக்கு சூட வாங்கி கொடுக்கிற என்ன 4 லட்சம் ரூபாய்க்கு திருப்பணி செய்ய வச்ச என் தெய்வம் 40 லட்சத்துக்கு செய்யற அளவுக்கு என்ன உயர்த்துவான்னு என் கணவர் சொன்னார். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் முருகா, புரிஞ்சுக்கிட்டேன். முருகா, உத்தமமான பக்தனாகி உன்னை எம்பெருமான் ஏன் இப்படி சோதித்தான் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டேன். குடும்பத்துக்கு போகத்தான் கோயிலுக்கு தர வேண்டும் என்று அம்மையார் சொன்னார்கள். அந்த அன்னையாரையும் தனக்கு அடிமை கொள்ளும் பொருட்டு எம்பெருமான் இந்த அரிய திருவிளையாடல் செய்தார். இது மட்டுமல்ல, வேண்டும் அடி
அருளை வேண்டுமடைந்தன் பெருமாள். ஒன்றா ஆயிரமா கோடி கோடியாக தருவான். முருகா, இன்னும் எத்தனை கோடி ரூபாய் வந்தாலும் அதெல்லாம் உனக்கே சொந்தம் முருகா, உனக்கே சொந்தம். ஆனா என் கடவுளுடைய அன்பை மட்டும் எனக்கு சொந்தமாக்கி வை முருகா, எனக்கு சொந்தமாக்கி வை. முருகா, எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். Oh God, the idol of Lord Muruga looks very beautiful. ஆஹா, முருகன் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்றார். ஓ, முருகன் என்றாலே அழகன், அழகே ஒரு வடிவான தெய்வம். ஆஹா, the word Muruga itself means beauty. I see. Ask Mr. Devon to bring a statue of Lord Muruga when he visits America.